This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸோட லிங்க் எல்லாமே உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் 2 டேஸ்க்குள்ளே நம்ம போக போகிறோம். நாளைக்கும் அதுக்கப்புறம் நாளை கழிச்சு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு இருக்கு. சரியா? அப்போ இந்த 2 டேஸை நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம்? அதுக்கு முன்னாடி நீங்க நல்லாவே இந்த லீவு நாட்களை நல்லபடியா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சப்போஸ் நீங்க வந்து கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னாலும் சரி, இல்ல கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் சார் நான் தொட போறேன் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி நம்ம வந்து பிளான் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே அதாவது 2024 அதாவது ரீசெண்டா நமக்கு நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரியா? இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரை ஒன்ஸ் நீங்க தெளிவா நீங்க பாருங்க. அதாவது 10 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 60 மார்க் கொஸ்டின் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு திங்கக்கிழமை வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சோடனே நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை பிரேக் பாயிண்ட் அதாவது அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் தி பிரின்சிபல் ஆஃப் ஆரோ ப்ராசஸ். சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து பாருங்க தெளிவா பிரிங் அவுட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நானோட் அண்ட் நானோவைட். சரியா? இதை தெளிவா நீங்க பாத்துங்க. வாட் ஆர் தி கார்பன் நானோ டியூப்ஸ், அதுக்கப்புறம் வாட் இஸ் டைப்ஸ், இதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் தி ரெடியூஸ் ஃபேஸ் ரூல். இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத நீங்க பாருங்க. ரைட் ஏ நோட் அண்ட் ஆக்ட் ஆன் நம்பர். அதுக்கப்புறம் வாட் இஸ் நாக்கிங். அதுக்கப்புறம் லிஸ்ட் தி அட்வான்டேஜ் ஆஃப் அதாவது பயோ டீசல். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அதாவது சூப்பர் கேபிட்டல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி யூஸ்டு. அதுக்கப்புறம் ரைட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி பேட்டரி. சரியா? இந்த 10 2 மார்க் கொஸ்டின்ஸை பாத்துங்க. இதுல எத்தனை 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் 5 16 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து டைரக்ட் 60 மார்க் கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பி கொஸ்டின் வந்து பாருங்க. அதாவது வித் எ நீட் டயக்ராம் explain the working principle and the mechanism, process steps, advantages and limitation of the ion exchanges அப்படின்னு சொல்லி என்ன இத்தனை விஷயத்தை நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பண்ணாதான் நமக்கு வந்து 16 மார்க் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேல இருக்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க்கா நமக்கு பிரிச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நீங்க கேளுங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிவிடிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 12th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க்கா நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுக்கப்புறம் 13ல ஏ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் அப்புறம் 6 மார்க், அதே மாதிரி 10 மார்க் அப்புறம் 6 மார்க். 14ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட் 16 மார்க் கொஸ்டினா கொஞ்சம் தெளிவா நீங்க பாத்துங்க. ஏன்னா டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அப்படி டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. சரியா? இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா, இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் மூலியமா நாம நம்மளோட ஸ்டடீஸை இந்த 2 நாள்ல நம்ம எப்படி பிளான் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை இந்த கொஸ்டின் வந்து உங்க கையில கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப ஈஸியா இருக்கு சார், இல்ல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 யூனிட்டை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணா மட்டும்தான். இப்போ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்திருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர்ல சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு சுத்தமாவே தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இல்ல சார் எனக்கு வந்து நல்லாவே கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க சூப்பரா என்ன ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்கிற அர்த்தம். சுத்தமாவே தெரியல அப்படின்னா இனிமேல் தான் நீங்க உள்ளே வர போறீங்க.
அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அப்ப நல்லா இந்த 3 ஸ்டேஜ்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறது நீங்க நல்லா திங்க் பண்ணீங்க. சார் நான் இப்பதான் சார் இந்த எம்எஸ்சி எக்ஸாமுக்குள்ளே உள்ளே வரப்போறேன் அப்படின்னா நீங்க நாம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுவே போதுமானது. சரியா? நீங்க பாஸ் பண்றதுக்கு. இல்ல சார் நான் ஓரளவுக்கு நான் நல்ல மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணணும், ஓரளவுக்கு நான் வந்து மார்க் வந்து எனக்கு வந்து பாஸ் பண்றதுலாம் எய்ம் இல்லை, நான் ஓரளவுக்கு மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் 3 யூனிட்ல இருந்து 3.5 யூனிட்டாவது ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிருங்க. சரியா? இல்ல சார் நான் வந்து நல்லபடியா எனக்கு வந்து இந்த கொஸ்டினே எனக்கு நல்லா தெரியுது, நான் வந்து ஏற்கனவே நல்லபடியா என்னாச்சு பார்த்தா நான் ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கேன், நான் வந்து ஒரு 80+ மார்க் மேல நான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்போ பார்க்கணும் அப்படின்னா சண்டே, அதாவது நைட்டு நீங்க ஒரு ரிவைஸ் பண்ணுவீங்கல்ல அந்த டைம் மட்டும் நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் உட்காந்து நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா போதுமானது. அப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 யூனிட்டாவது நீங்க கவர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சண்டே நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 2 யூனிட்டாவது நீங்க கவர் பண்ணிருங்க. மீதி ஒரு யூனிட் இருக்கிறத நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கலாம். சரியா? அப்ப ரொம்ப முக்கியமானது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது ரொம்ப முக்கியமான யூனிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து 3 2 மார்க் கூட சில எக்ஸாம்ல கேட்கறாங்க. யூனிட் நம்பர் 2 அது ரொம்ப முக்கியமான யூனிட். அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4 இந்த 3 யூனிட்டை மட்டும் அது ஃபுல்லா நீங்க கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸியா கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம். சரியா? இந்த 2 நாள் லீவை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.